கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வேர்ட்ஸ் ஆஃப் ட்ரெஷர் என்ற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். என் ராஜ்யத்தின் ஆளுகைக்குள் எங்கும் உள்ளவர்கள் யாவரும் தானியேலின் தேவனுக்கு முன்பாக நடுங்கி பயப்பட வேண்டும் என்று என்னாலே தீர்மானம் பண்ணப்படுகிறது. அவர் ஜீவனுள்ள தேவன். அவர் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறவர். அவருடைய ராஜ்யம் அழியாதது. அவருடைய கர்த்தத்துவம் முடிவு பரியந்தம் நிற்கும். நாம் இப்போது தானியேலின் புஸ்தகத்தில் 7வது அதிகாரத்திலிருந்து 12வது அதிகாரம் வரை சில கேள்விகள் மற்றும் பதில்கள் குறித்து பார்க்கலாம். தானியேல் புத்தகம் எத்தனை பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது? A1, B2, C3, D5. B2. தானியேல் 7ஆம் அதிகாரம் யாருடைய சொப்பனத்தை பற்றி கூறுகிறது? A. தானியேல், B. நேபுகாத்நேச்சார், C. தரியு, D. பெல்ஷாத்சார். A. தானியேல். பெல்ஷாத்சார் ராஜ்யபாரம் பண்ணின 3ஆம் வருஷத்தில் தரிசனம் யாருக்கு காண்பிக்கப்பட்டது? A. தானியேல், B. நேபுகாத்நேச்சார், C. தரியு, D. கோரேஸ். A. தானியேல். தானியேல் 9ஆம் அதிகாரத்தில் யாருடைய ஜெபம் கூறப்பட்டுள்ளது? A. மோசே, B. தானியேல், C. தரியு, D. நேபுகாத்நேச்சார். B. தானியேல். தானியேலுக்கு என்ன பெயரிடப்பட்டிருந்தது? A. பெல்தெஷாத்சார், B. மிஷாவேல், C. அசரியா, D. ஷாத்ராக். A. பெல்தெஷாத்சார். யாருடைய இருதயம் கர்வம் கொண்டு அநேகமாயிரம் பேரை மடிவித்தும் பலம் கொள்ள மாட்டான்? A. தானியேல், B. மோசே, C. சாத்தான், D. தென்திசை ராஜா. D. தென்திசை ராஜா. அக்காலத்திலே எழும்புகிற பெரிய அதிபதி யார்? A. மிகாவேல், B. தானியேல், C. சாமுவேல், D. காபிரியேல். A. மிகாவேல். தானியேல் தீர்க்கதரிசியின் முக்கிய செய்தி என்ன? A. கர்த்தருக்கு விசுவாசமாக இருத்தல், B. கர்த்தருக்கு ஆராதனை செய்தல், C. கர்த்தருக்கு காணிக்கை கொடுத்தல், D. கர்த்தருக்கு ஊழியம் செய்தல். A. கர்த்தருக்கு விசுவாசமாக இருத்தல். தானியேலுக்கு உண்டான தரிசனத்தில் பெரிய சமுத்திரத்தின் மேல் அடித்தது எது? A. வானத்தின் 4 மிருகங்கள், B. சமுத்திரத்தின் 4 காற்றுகள், C. வானத்தின் 4 காற்றுகள், D. சமுத்திரத்தின் 4 மிருகங்கள். C. வானத்தின் 4 காற்றுகள். தானியேல் எந்த ஆற்றங்கரையில் இருந்ததாக தரிசனத்தில் கண்டார்? A. யோர்தான், B. நைல், C. ஐபிராத்து, D. ஊலாய். D. ஊலாய். தானியேல் எந்த தீர்க்கதரிசியின் வார்த்தைகளை குறித்து கவலைப்பட்டார்? A. எரேமியா, B. ஓசியா, C. மீகா, D. ஏசாயா. A. எரேமியா. தானியேல் எவ்வளவு காலம் துக்கித்துக் கொண்டிருந்தார்? A. 10 நாட்கள், B. 3 வாரம், C. 1.5 மாதம், D. 70 வாரம்.
பி 3 வாரம். தரிசனத்தை நிறைவேற்ற தங்களை உயர்த்துபவர்கள் யார்? ஏ துண்டரிக்கக்காரரின் புத்திரர், பி தானியேல், சி ஆகாயத்து அதிபதிகள், டி விசுவாசத்தின் பிதாக்கள். ஏ துண்டரிக்கக்காரரின் புத்திரர். யாதொரு ஜாதியாரும் தோன்றினது முதல் உண்டாயிராத காலம் எப்படி இருக்கும்? ஏ மகிழ்ச்சியின் காலம், பி சமாதானத்தின் காலம், சி பஞ்ச காலம், டி ஆபத்து காலம். டி ஆபத்து காலம். தானியேல் மறுபெயர் என்ன? ஏ அனனியா, பி அசரியா, சி பெல்ஷாத்சார், டி பெல்தெஷாத்சார். டி பெல்தெஷாத்சார். சிங்கத்தை போல இருந்த மிருகத்திற்கு எவைகள் உண்டாயிருந்தது? ஏ கரடி நகங்கள், பி 3 தலைகள், சி கழுகின் சட்டைகள், டி 10 தலைகள். சி கழுகின் சட்டைகள். தானியேல் கண்ட தரிசனத்தில் ஆற்றிற்கு முன்பாக நின்றது எது? ஏ ஒரு கரடி, பி ஒரு சிங்கம், சி ஒரு ஆட்டுக்கடா, டி ஒரு பெண்மான். சி ஒரு ஆட்டுக்கடா. தானியேல் எதில் உட்கார்ந்து ஆண்டவரிடம் ஜெபம் பண்ணினார்? ஏ இரட்டிலும் சாம்பலிலும், பி இரட்டிலும் இரத்தாம்பரத்திலும், சி இரத்தாம்பரத்திலும் சாம்பலிலும், டி ஏபோத்திலும் சாம்பலிலும். ஏ இரட்டிலும் சாம்பலிலும். தானியேல் எந்த ஆற்றங்கரையில் இருந்தார்? ஏ யோர்தான், பி ஐபிராத்து, சி கீகோன், டி இதக்கேல். டி இதக்கேல். வடதிசை ராஜா தன் முகத்தை எதற்கு நேராக திருப்புவான்? ஏ பரலோகத்துக்கு, பி பாதாளத்துக்கு, சி தீவுகளுக்கு, டி பாபிலோனுக்கு. சி தீவுகளுக்கு. எதில் எழுதியிருக்கிறவர்களாக காணப்படுகிற ஜனங்கள் அனைவரும் விடுவிக்கப்படுவார்கள்? ஏ புஸ்தகத்தில், பி எருசலேமில், சி நியாய பிரமாணத்தில், டி பரலோகத்தில். ஏ புஸ்தகத்தில். உயிர்த்தெழுதல் குறித்து தானியேலின் எந்த அதிகாரத்தில் சொல்லப்பட்டுள்ளது? ஏ 6, பி 7, சி 9, டி 12. டி 12. இரண்டாம் மிருகம் தன் வாயின் பற்களுக்குள்ளே எவைகளை கவ்விக்கொண்டிருந்தது? ஏ 7 விலா எலும்புகளை, பி 4 விலா எலும்புகளை, சி 10 விலா எலும்புகளை, டி 3 விலா எலும்புகளை. டி 3 விலா எலும்புகளை. தானியேல் கண்ட தரிசனத்தில் மேற்கே இருந்து நிலத்திலே கால் பாவாமல் தேசத்தின் மீதெங்கும் சென்றது எது? ஏ ஒரு ஆண்மான், பி ஒரு வெள்ளாட்டுக்கடா, சி ஒரு ஆட்டுக்கடா, டி ஒரு கலைமான். பி ஒரு வெள்ளாட்டுக்கடா. தேசத்தினுடைய சகல ஜனங்களும் யாருக்கு செவி கொடுக்கவில்லை? ஏ பார்வோனுக்கு, பி தீர்க்கதரிசிகளுக்கு, சி தானியேலுக்கு, டி ஆசாரியர்களுக்கு. பி தீர்க்கதரிசிகளுக்கு.
தானியேல் கண்ட புருஷன் என்ன வஸ்திரம் தரித்திருந்தான்? ஏ சணல் வஸ்திரம், பி சாக்கு துணி, சி ஒட்டக மயிர், டி ஆட்டு ரோமம். ஏ சணல் வஸ்திரம். செழிப்பான ராஜ்யத்தில் தன் ஸ்தானத்தில் எழும்புபவன் யார்? ஏ தண்டல்காரனை திரிய பண்ணுகிறவன், பி சமாதானத்தை ஏற்படுத்துகிறவன், சி வரிகளை உயர்த்துபவன், டி மாமிச வேட்டைக்காரன். ஏ தண்டல்காரனை திரிய பண்ணுகிறவன். எங்கே நித்திரை பண்ணுகிறவர்கள் விழித்து எழுந்திருப்பார்கள்? ஏ தெருக்களில், பி அரண்மனைகளில், சி கல்லறைகளில், டி பூமியின் தூளில். டி பூமியின் தூளில். தானியேல் புத்தகத்தின் பெரிய வசனம் எது? ஏ தானியேல் 2வது அதிகாரம் 44வது வசனம், பி தானியேல் 5வது அதிகாரம் 23வது வசனம், சி தானியேல் 6வது அதிகாரம் 21வது வசனம், டி தானியேல் 5வது அதிகாரம் 12வது வசனம். பி தானியேல் 5வது அதிகாரம் 23வது வசனம். சிவிங்கியைப் போலிருக்கிற மிருகத்தின் முதுகின் மேல் பட்சியின் செட்டைகள் 4ம் வேறு எதுவும் இருந்தது? ஏ 4 வால்கள், பி 4 தலைகள், சி 4 கொம்புகள், டி 4 கண்கள். பி 4 தலைகள். ஆட்டுக்கடாவின் 2 கொம்புகளுக்கு என்ன நேர்த்தது? ஏ மிகவும் வளர்ந்தன, பி கிளைகள் முளைத்தன, சி முறித்து போடப்பட்டன, டி ஒரு கிளை முறிந்தது. சி முறித்து போடப்பட்டன. ஆண்டவருக்கு விரோதமாக பாவம் செய்தபடியால் ஜனங்கள் எதற்கு உரியவர்களானார்கள்? ஏ நீதிக்கு, பி ஞானத்துக்கு, சி கானானுக்கு, டி வெட்கத்துக்கு. டி வெட்கத்துக்கு. அவமதிக்கப்பட்டவன் ஒருவன் சமாதானமாய் நுழைந்து எப்படி ராஜ்யத்தை கட்டிக்கொள்வான்? ஏ பட்டயத்தினால், பி தண்டாயுதத்தால், சி இச்சகம் பேசி, டி விசுவாசத்தால். சி இச்சகம் பேசி. தானியேல் கண்ட புருஷனுடைய முகம் எதைப் போல இருந்தது? ஏ படிக பச்சை, பி எரிகிற தீபங்கள், சி துலக்கப்பட்ட வெண்கலம், டி மின்னலின் பிரகாசம். டி மின்னலின் பிரகாசம். நித்திரை பண்ணுகிறவர்களில் சிலர் எதற்கு விழித்து எழுந்திருப்பார்கள்? ஏ பரதீசுக்கு, பி நித்திய ஜீவனுக்கு, சி ஆராதனைக்கு, டி நரகத்துக்கு. பி நித்திய ஜீவனுக்கு. தானியேல் புத்தகத்தின் சிறிய வசனம் எது? ஏ தானியேல் 4வது அதிகாரம் 28வது வசனம், பி தானியேல் 5வது அதிகாரம் 23வது வசனம், சி தானியேல் 6வது அதிகாரம் 21வது வசனம், டி தானியேல் 6வது அதிகாரம் 9வது வசனம். சி தானியேல் 6வது அதிகாரம் 21வது வசனம். 4ஆம் மிருகத்திற்கு பெரிய என்ன பற்கள் இருந்தது? ஏ பொன் பற்கள், பி வெள்ளி பற்கள், சி வெண்கல பற்கள், டி இருப்பு பற்கள். டி இருப்பு பற்கள்.
தரிசனம் எதுவரைக்கும் இருக்கும் என்று சொல்லப்பட்டது? ஏ 2200 ராப்பகல், பி 2330 ராப்பகல், சி 2100 ராப்பகல், டி 2300 ராப்பகல். டி 2300 ராப்பகல். தேவனாகிய ஆண்டவரிடத்தில் எவைகள் உண்டு? ஏ இரக்கங்களும் மன்னிப்புகளும், பி ஞானமும் புத்தியும், சி ஐஸ்வர்யமும் கனமும், டி வல்லமையும் புகழ்ச்சியும். ஏ இரக்கங்களும் மன்னிப்புகளும். தானியேல் கண்ட புருஷனுடைய கண்கள் எதை போல இருந்தது? ஏ படிக பச்சை, பி மின்னலின் பிரகாசம், சி எரிகிற தீபங்கள், டி துலக்கப்பட்ட வெண்கலம். சி எரிகிற தீபங்கள். அவமதிக்கப்பட்ட ஒருவன் தன்னோட சம்பந்தம் பண்ணின நாட்கள் முதல் எப்படி நடந்து பலம் கொள்ளுவான்? ஏ விடாமுயற்சியுடன், பி மரியாதையுடன், சி தாழ்மையாய், டி சூதாய். டி சூதாய். தானியேலுக்கு என்ன செய்யும்படி சொல்லப்பட்டது? ஏ ராஜாக்களை எச்சரிக்க, பி உரத்த சத்தமிட, சி புஸ்தகத்தை முத்திரை போட, டி ஜெபிக்க. சி புஸ்தகத்தை முத்திரை போட. தானியேல் என்ற பெயரின் அர்த்தம் என்ன? ஏ பிரியமானவர், பி தேவன் என் நீதிபரர், சி பெல்தேஷாத்சார், டி ஆசீர்வதிக்கப்பட்டவன். பி தேவன் என் நீதிபரர். 4ஆம் மிருகத்திற்கு எவைகள் 10 இருந்தது? ஏ கண்கள், பி வால்கள், சி கொம்புகள், டி தலைகள். சி கொம்புகள். தானியேலுக்கு தரிசனத்தை விளங்க பண்ண யாரிடம் கூறப்பட்டது? ஏ மிகாவேல், பி எலியா, சி சாமுவேல், டி காப்ரியேல். டி காப்ரியேல். தேவன் தமது ஜனங்களை பலத்த கையினால் எந்த தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினார்? ஏ எரிகோ, பி எகிப்து, சி பாபிலோன், டி கானான். பி எகிப்து. 2 ராஜாக்களும் ஒரே பந்தியிலிருந்து என்ன செய்வார்கள்? ஏ போஜனம் பண்ணுவார்கள், பி நிலத்தை பங்கிடுவார்கள், சி பொய் பேசுவார்கள், டி சூதாட்டம் விளையாடுவார்கள். சி பொய் பேசுவார்கள். தானியேலுக்கு தரிசனம் கிடைத்த போது அவருடன் இருந்த மனுஷர்கள் என்ன செய்தார்கள்? ஏ ஜெபம் செய்து உபவாசம் இருந்தார்கள், பி அயர்ந்து நித்திரை செய்தார்கள், சி நடுநடுங்கி ஓடி ஒளித்து கொண்டார்கள், டி தானியேலை கேலி செய்து பரிகசித்தார்கள். சி நடுநடுங்கி ஓடி ஒளித்து கொண்டார்கள். எது பெருகி போகும்? ஏ அன்பு, பி சமாதானம், சி மகிழ்ச்சி, டி அறிவு. டி அறிவு. தானியேல் புத்தகம் எழுதப்பட்ட காலம் எது? ஏ கிமு 530, பி கிமு 575, சி கிமு 650, டி கிமு 627.
ஏ கிமு 530. நீண்ட ஆயுசுள்ளவருடைய சிங்காசனம் எப்படி இருந்தது? ஏ எரிகிற நெருப்பு, பி உறைந்த மழை, சி அக்கினி ஜுவாலை, டி வெண்மையான பஞ்சு. சி அக்கினி ஜுவாலை. மேதியா பெர்சியா தேசங்களின் ராஜாக்களை குறித்தது எது? ஏ ஊலாய் ஆற்றங்கரை, பி ஆட்டுக்கடா, சி வெள்ளாட்டுக்கடா, டி செம்மறியாடு. பி ஆட்டுக்கடா. முதல் தரிசனத்தில் தானியேல் கண்ட புருஷன் யார்? ஏ காபிரியேல், பி எலியா, சி மிகாவேல், டி யோசுவா. ஏ காபிரியேல். பெர்சியா ராஜ்யத்தின் அதிபதி எத்தனை நாள் மட்டும் தானியேல் கண்ட புருஷனோடு எதிர்த்து நின்றான்? ஏ 3 நாள், பி 2 வாரம், சி 21 நாள், டி 41 நாள். சி 21 நாள். வடதிசை ராஜா, அதாவது அவமதிக்கப்பட்டவன், தன் இருதயத்தை எதற்கு விரோதமாக வைப்பான்? ஏ யுத்தத்துக்கு, பி கொள்ளையிடுவதற்கு, சி துரோக பேச்சுக்கு, டி பரிசுத்த உடன்படிக்கைக்கு. டி பரிசுத்த உடன்படிக்கைக்கு. தானியேல் வேறே எத்தனை பேர் நிற்க கண்டார்? ஏ 2 பேர், பி 4 பேர், சி 7 பேர், டி 3 பேர். ஏ 2 பேர். தானியேல் புத்தகத்தில் எபிரேய மொழியில் எழுதப்பட்ட பகுதிகள் எவை? ஏ தானியேல் 1வது அதிகாரம் 1வது வசனம் முதல் 2வது அதிகாரம் 3வது வசனம் வரை, பி தானியேல் 2வது அதிகாரம் 4வது வசனம் முதல் 7வது அதிகாரம் 28வது வசனம் வரை, சி தானியேல் 8வது அதிகாரம் 1வது வசனம் முதல் 12வது அதிகாரம் 13வது வசனம் வரை, டி ஏ அண்ட் சி. டி ஏ அண்ட் சி. 4 பெரிய மிருகங்களும் எதை குறிக்கிறது? ஏ 4 ஸ்திரீகள், பி 4 ராஜாக்கள், சி 4 காலங்கள், டி 4 வருஷங்கள். பி 4 ராஜாக்கள். கிரேக்கு தேசத்தின் ராஜாவை குறிப்பது எது? ஏ ஆட்டுக்குட்டி, பி ஆட்டுக்கடா, சி வெள்ளாட்டுக்கடா, டி செம்மறியாடு. சி வெள்ளாட்டுக்கடா. காபிரியேல் தானியேலிடம் எதற்காக புறப்பட்டு வந்தான்? ஏ திறவுகோலை கொடுக்க, பி புஸ்தகத்தை கொடுக்க, சி உலகத்தின் முடிவை தெரியப்படுத்த, டி அறிவை உணர்த்தும்படி. டி அறிவை உணர்த்தும்படி. தானியேல் கண்ட புருஷனுக்கு உதவ வந்தது யார்? ஏ மோசே, பி மிகாவேல், சி ஆபிரகாம், டி எலியா. பி மிகாவேல். வடதிசை ராஜாவிடத்திலிருந்து புறப்பட்ட சேனைகள் எதை நீக்குவார்கள்? ஏ அன்றாட பலியை, பி பாவ நிவாரண பலியை, சி சர்வாங்க தகன பலியை, டி சமாதான பலியை. ஏ அன்றாட பலியை. ஆச்சரியமானவைகளின் முடிவு வர எவ்வளவு காலம் செல்லும் என்று யாரிடம் கேட்கப்பட்டது? ஏ அக்கினியாக இருந்தவரிடம், பி தானியேலிடம்,
சி சணல் வஸ்திரம் தரித்தவரிடம், டி எலியாவிடம். சி சணல் வஸ்திரம் தரித்தவரிடம். தானியேல் புத்தகத்தில் அரமேய மொழியில் எழுதப்பட்ட பகுதிகள் எவை? ஏ தானியேல் 1வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 2வது அதிகாரம் 3வது வசனம் வரை. பி தானியேல் 2வது அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து 7வது அதிகாரம் 28வது வசனம் வரை. சி தானியேல் 8வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 12வது அதிகாரம் 13வது வசனம் வரை. டி தானியேல் 6வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 12வது அதிகாரம் 13வது வசனம் வரை. பி தானியேல் 2வது அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து 7வது அதிகாரம் 28வது வசனம் வரை. 10 கொம்புகள் எதை குறிக்கின்றன? ஏ 10 உடன்படிக்கைகள், பி 10 கட்டளைகள், சி 10 ராஜாக்கள், டி 10 வருஷங்கள். சி 10 ராஜாக்கள். தரிசனத்திற்கு பிறகு தானியேலுக்கு என்ன ஆனது? ஏ பரதீசு சென்றார், பி வியாதிப்பட்டிருந்தார், சி எருசலேமுக்கு சென்றார், டி துக்கத்தில் மூழ்கினார். பி வியாதிப்பட்டிருந்தார். வடதிசை ராஜா தனக்கு இஷ்டமானபடி செய்து யாரை உயர்த்துவான்? ஏ தன்னை, பி கர்த்தரை, சி தீர்க்கதரிசிகளை, டி பாகாலை. ஏ தன்னை. எருசலேமை மீண்டும் கட்டி எழுப்பும்படி கட்டளையிடப்பட்டதிலிருந்து எது மட்டும் 62 வாரங்கள் செல்லும்? ஏ மேசியா வரும் மட்டும், பி உலகத்தின் முடிவு மட்டும், சி அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி மட்டும், டி சாத்தானை நரகத்தில் தள்ளும் மட்டும். ஏ மேசியா வரும் மட்டும். மனுஷ ரூபமான ஒருவன் திரும்ப தானியேலை தொட்டபோது என்ன நடந்தது? ஏ தானியேல் செத்தவனை போலானார், பி தானியேல் அயர்ந்த நித்திரை கொண்டார், சி தானியேல் விழித்தெழுந்தார், டி தானியேல் திடப்பட்டார். டி தானியேல் திடப்பட்டார். யார் உணர்த்து கொள்ளுவார்கள் என்று தானியேலிடம் சொல்லப்பட்டது? ஏ தீர்க்கதரிசிகள், பி துன்மார்க்கர், சி சிறு பிள்ளைகள், டி ஞானவான்கள். டி ஞானவான்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து பராமரித்து போஷித்து அநேகருக்கு ஆசீர்வாதமானவர்களாக வைத்து வழிநடத்துவாராக. இன்றைய தினம் முழுவதும் உங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாக அமைவதாக. உங்கள் மூலமாக அநேகர் கர்த்தரை அறிந்து கொள்ளும்படியான கிருபைகளை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. ஆனாலும் உன்னதமானவருடைய பரிசுத்தவான்கள் ராஜரிகத்தை பெற்று என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்வார்கள் என்றான். ஆமேன்.